ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சர்ஜரி செய்த பிறகு கருப்பை புற்றுநோய் மட்டும் கிடையாது, அனைத்து வகையான புற்றுநோய்க்கும் நம்ம பயாப்சிக்கு நம்ம அனுப்புறோம். ஸோ இது வந்து ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட்னு சொல்லுவோம், ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம கை கிடைக்கும் போது என்னென்ன விஷயம் அதை தெரியும் அப்படின்னா, இந்த கருப்பை புற்றுநோயுடைய வீரியம் என்ன, அந்த கருப்பை புற்றுநோய் கருப்பையில் எவ்வளவு தூரம் வேறறிங்களுக்கு, அது மேல் பாதி மட்டும் வேற இருக்கா, உள்ளாரியும் வேற இருக்கா, கருப்பை வாய்க்கு இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கா, குழாய் அல்லது சினைப்பைக்கு போயிருக்கா, கருப்பைக்கு அருகில் உள்ள நெறிக்கட்டிகள் போயிருக்கா, இது எல்லா விஷயமும் ஒன் பை ஒன் அந்த பயாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது அனைத்தையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம வியாதியுடைய ஸ்டேஜ் நம்ம சொல்ல முடியும். இது ஸ்டேஜ் 1, 2, 3 அப்படின்ட்டு. இது வந்து ஸ்டேஜ் 1ல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கு, நம்ம ரொம்ப அதுக்குள்ள டீடைல்ஸ்ல போக வேண்டாம். ஸோ ரொம்ப ஒரு சில பேருக்கு மட்டும், அதாவது ஸ்டேஜ் 1லயும் வந்து வீரியம் கம்மியா இருக்கு, அதே மாதிரி ஒரு சில ஜீன் டெஸ்டும் பண்ணும் அதனுடைய வீரியத்தை பார்க்கறதுக்கு, அது எல்லாமே ஃபேவரபுளா இருக்கு அப்படின்றவங்க மட்டும் சர்ஜரியோடைய ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ராப்பரா ஃபாலோ அப் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த ரேடியோ தெரப்பி 2ஆ பிரிக்கலாம். அதாவது முழுசா ரேடியோ தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வெஜரன் சொல்லுவோம், அதாவது பிரேக் தெரப்பின்னு சொல்லுவோம், அதாவது பிறப்புறுப்பு வழியா மட்டும் கொடுப்போம். ஸோ அது அகைன் ஸ்டேஜ் வச்சு நம்ம டிசைட் பண்ணோம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் 1B ஸ்டேஜ் 2 இருக்கவங்களுக்கு நம்ம என்னதான் அந்த புற்றுநோயை முழுவதுமாக அறுவை சிகிச்சை அகற்றினாலும் ரேடியேஷன் கொடுக்காம விட்டோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த பெல்விஸ் சொல்லுவோம், கீழ் வயிற்றில் உள்ள திசுகள்ல ஒரு சில பேருக்கு திரும்ப அதை ஆரம்பிக்கலாம். அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ரேடியேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். கீமோதெரப்பி, அதாவது 3வது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் கேன்சர், இது எப்போ கொடுப்போம் அப்படின்னா, அந்த நம்ம சர்ஜரி பண்ணும்போது நெறிக்கட்டிகளை ரிமூவ் பண்ணுவோம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த நெறிக்கட்டிகள்ல கேன்சர் செல்ஸ் இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஸ்டேஜ் 3 ஆயிடுது. அது மாதிரி ஸ்டேஜ் 3 ஆகும்போது நம்ம சர்ஜரியுடன் சேர்த்து கீமோதெரப்பியும் கொடுக்க வேண்டியிருக்கும், ரேடியோ தெரப்பியும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பல வகையான கேன்சர்கள் போல கருப்பை புற்றுநோய்க்கும் சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி என்ற 3 ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதில் என்ன வேண்டி இருக்கும் அப்படின்றது எது டிசைட் பண்ணும் அப்படின்னா, சர்ஜரி செய்த பிறகு வர ஃபைனல் ரிப்போர்ட் தான் டிசைட் பண்ணும். அந்த ஸ்டேஜ் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டா கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு புற்றுநோய் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு தவறை செஞ்சிடவே கூடாது. சில பேர் அப்படி நினைப்பாங்க, சர்ஜரி பண்ணி கட்டி முழுசா எடுத்தாச்சு அப்படின்னு மருத்துவர் சொல்லிட்டாரு, பயாப்சி ரிப்போர்ட்லயும் கட்டி கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்ற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது நம்ம கூடுதலா ஏன் ரேடியேஷன் அந்த கீமோதெரப்பி எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா ரீசன் அப்படி கிடையாது. அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு புற்றுநோய் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்றதுனால அந்த அடிஷனல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம்.